நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு சந்தானம் சொல்லியிருப்பாங்க, சார் எஸ்ஏ சார் உள்ள பைத்தியங்களா இருக்கு. அதே மாதிரிதான் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம், எல்லாமே ஒரு பைத்தியவங்க தான், அந்த மாதிரிதான் இருக்கு எல்லாமே. இந்த ஆடிஷன் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணும் அப்படின்ற எந்த ப்ராசஸும் கிடையாது. செலக்ட் பண்ணி வச்சுட்டு சும்மா ஆடிஷன் அப்படின்னு காட்டணும்னு தான் அவங்க பண்ணாங்களே. ஆக்சுவலி இஸ் வெரி டாமினன்ட். நீங்க ப்ரோமோஸ்லாம் பார்த்துருக்கலாம், நான் தான் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்றதாகட்டும், இல்லை அங்கேயுமே நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன், ஏன்னா நான் தான் ஹோஸ்ட். இந்த மாதிரியே தான் ஒரு மென்டாலிட்டி, ஒரு ஆட்டிடியூடு அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ நீங்க கூட மாஸ் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு நான் மாஸ் தான், என்னை பொறுத்த வரைக்கும் நான் மாஸ் தான், நான் மாஸ்ன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுதான் மாஸ் நம்பர் 4. ஆனா நிறைய பேர் வந்து சொல்றதானே இதுல மாஸ் இல்ல, இது ஒரு லூஸ் அப்படின்னு விமர்சனம். நான் வந்து ஃபன்னியா தான் எடுத்துக்கிறேன். சொல்லு, பரவாயில்ல, உனக்கு என்ன, உனக்கு இருக்குது வாய், நீ சொல்ற, அவ்வளவுதான். அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அது இல்லையா. சம்யுக்தா வந்து சிங்கிளா காமிட்டடா அப்படின்னு கேக்குறாங்க. சம்யுக்தா வந்து சிங்கிள் தான். அப்ப எந்த மாதிரியான அந்த குவாலிட்டிஸ் வந்து சம்யுக்தா எதிர்பார்ப்பாங்க? எனக்கு ஒரு வயலண்டா இருக்க பையன் தான் வேணும். லைக் அர்ஜுன் ரெட்டி அந்த மாதிரி. அர்ஜுன் ரெட்டி அந்த மாதிரி ஃபுல்லா சண்டை போடணும். நான் இந்த நேரம் அர்ஜுன் ரெட்டியா இருந்தா பக்கத்துல எடுத்து கொடுத்துருப்பான், நான் பிளாஸ்டிக்கா இருக்கு, அதனால மிஸ் ஆயிடுச்சு. நேச்சரோட வாழ்க்கை, நல்ல ஃபியூச்சரோட இன்வெஸ்ட்மெண்ட். VLC ஈடன் கார்டன், நியூ தாம்பரம், just ₹3,333 per square feet. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. மக்களே, அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்கள பற்றி நம்ம சொல்லணும்னா, இவங்க தான் வந்து மாஸ், இவங்க தான் வந்து வைப். யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம சம்யுக்தா தான் நம்ம கூட இருக்காங்க. மேம் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக உங்களுடைய அந்த கிளிப்பிங் தான் வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து இந்த தெலுங்கு சினிமாவில் தான் வந்து பார்ப்போம். அதை வந்து இந்த தமிழ் சினிமா கொண்டு வந்த பெருமை வந்து உங்களுக்கே வந்து சேரும். ஆக்சுவலாக எப்படி இந்த பிக் பாஸ் காமன்குள்ள வந்து என்ட்ரி ஆனீங்க? உள்ள என்ன நடக்குது முதல்ல? ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி நான் பிக் பாஸ் சீசன் 1ல இருந்தே போகணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு பிக் பாஸ் வந்து ரொம்ப க்ரேஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் எப்போவுமே பிக் பாஸ்க்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, பிக் பாஸுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாகவே, ரொம்ப வருஷமாகவே யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் எப்போ அந்த போஸ்டர் பார்த்தேன் காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டெஃபினெட்லி வாண்டட் டு கிவ் அ ட்ரை. என்னவா இருந்தாலும் சரி நான் போயே போகணும்னு சொல்லிட்டு நான் 100% ஷுவராக இருந்தேன். ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணேன், அப்புறம் செலக்ட் ஆனேன், அந்த மாதிரி தான் ப்ராசஸ் போச்சு. உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு சந்தானம் சொல்லியிருப்பாங்க, சார் எஸ்ஏ சார் உள்ள பைத்தியங்களா இருக்கு. அதே மாதிரிதான் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம், எல்லாமே ஒரு பைத்தியவங்க தான், அந்த மாதிரிதான் இருக்கு எல்லாமே. ஆனா ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். இது வந்துட்டு ஒரு அந்த ஷோ எப்படி கொண்டு போறாங்க என்னவா இருந்தாலுமே ஒரு பர்சனல் லைஃபுக்கு ரொம்ப தேவையான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்னுள்ள ஒரு நிறைய சேஞ்சஸ் அந்த மாதிரி நிறைய இதா இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெரி நைஸ் திங் அக்கார்டிங் டு மீ. ஆக்சுவலாக அந்த பிபி காமன் மேன் உள்ளே போயிட்டு வந்து வெளியே சொன்னது என்னன்னா, நிறைய பேர் முன்னாடி வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க, நாங்கள் சும்மா ஒரு ஷோ, அந்த ஷோ பீஸ் மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது உண்மைதானா? உண்மைதான், அது 100% உண்மைதான். இந்த ஆடிஷன் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணும் அப்படின்ற எந்த ப்ராசஸும் கிடையாது. செலக்ட் பண்ணி வச்சுட்டு சும்மா ஆடிஷன் அப்படின்னு காட்டணும்னு தான் அவங்க பண்ணாங்களே. ஆக்சுவலி அதுதான் ஃபேக்ட். எல்லாமே செலக்ட் ஆகி இவங்க தான் போவாங்க, இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் அவங்க பண்ண விஷயம் எல்லாமும் அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ தட் இஸ் டோட்டலி ட்ரூ அண்ட் ஐ டோட்டலி அக்ரி வித் இட். நிறைய டாஸ்க்லாம் வந்து இருக்கு, இந்த கார் டாஸ்க் இருக்கு, அந்த மாதிரி இன்டர்வியூஸ் இருக்கு. இது உள்ள இருந்து அப்புறம் வந்து நீங்க இப்படி சொல்றது தான் ஏத்துக்க முடியல. நிறைய பேர் சொல்றதுன்னா இவங்கலாம் வந்து செலக்ட் ஆகல, சோ இதனால ஒரு சின்ன வருத்தத்தினால இப்படி சொல்றாங்கன்னு சொல்றாங்களே. அந்த மாதிரி எனக்கு வருத்தம்லாம் எதுவும் கிடையாது. வருத்தம்லாம் இப்போ வருத்தம்ன்றது அவங்க பர்சனல் திங். அவங்களுக்கு தோணும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையா அப்படின்ட்டு. யாராவே அந்த இடத்துல இருந்திருந்தாலும் கண்டிப்பா அது தோணி இருக்கும் தான். ஆனா அவங்க பண்ண விஷயம், அவங்க ட்ரீட் பண்ணது, என்ன நடந்துச்சு எல்லாமே பார்க்கும்போது டாஸ்க்ன்றது ஒரு சீரியஸ் ஃபேக்டர் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னும் போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த சேர் டாஸ்க் அது இதுலலாம் கூட பார்த்தாலுமே அதுல காட்டினவங்க விட அடிப்பட்டவங்க அஃபெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அது அவங்க நிறைய காட்டவே இல்லை. ஸோ இட் இஸ் லைக் அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன தேவை, அதை மட்டும் தான் காட்டியிருக்காங்க அக்கார்டிங் டு மீ.
ஸோ அது வந்து அவங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஐ டோட்டலி அக்ரி வித் இட். புரியுது. அதே மாதிரி பிக் பாஸ்லாம் போனா ஒரு சேலரின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. இங்க அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்ல. ஏன்னா அப்படின்னு வந்து இப்ப வெளியே போயிட்டு வந்தவங்க தான் நான் சொல்றேனே தவிர அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஃபுட்டும் வந்து சரியில்லை. சும்மா எல்லாம் நம்ம கை காசு போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்மள சும்மா வேஸ்டா அனுப்புறாங்க அப்படின்ற விமர்சனம் வருது. எஸ் அதுவுமே ரொம்ப உண்மைதான். அங்க போய் இருந்த நாட்கள் ஆகட்டும், நாங்க ஸ்பெண்ட் பண்ண டைம், சாப்பாடு இருந்தது. நான் வெளியூர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு அவங்க லிட்டரலி ரூமை விட்டு கூட வெளியவே அனுப்பல. ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும் போது வெளியே கூட அனுப்பல. ஒரு பர்த்டே கோயில் போகணும் அப்படின்னு கேட்டப்ப கூட அவங்க அனுப்பவே கிடையாது. ஒரு லிட்டரலி ஒரு ஜெயில இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அவங்க கொடுக்குற இடம், அவங்க கொடுக்குற சாப்பாடு அங்கேயே தான் இருக்கணும், அதே தான் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. they didn't treat good at all. சேலரியா அப்படின்னா என்ன அப்படின்னு நான் கேட்க சொல்லுவேன். சேலரியா அப்படின்னு எதுவுமே கிடையாது. ₹1 பேமெண்ட் இல்லை, எதுவும் கிடையாது. எதுவுமே இல்லைன்னா எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு கூட சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தான். எது கேட்டாலும் வெயிட் பண்ணுங்க அவ்வளவுதான். அது 3 தவிர வேற எதுவும் சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய போட்டாங்க. 72 பக்கங்கள் கொண்ட அந்த அக்ரிமெண்ட்னு சொல்றாங்க. உண்மைதானே? ஆமா அவ்வளோ 72 பக்கம்னு சொல்ல முடியாது. 72 பாயிண்ட்ஸ். அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கிறது வந்து அந்த பாண்டை கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கூட கிடையாது. ஒரு 10-20 மினிட்ஸ்லயே சைன் போடுங்க. அதுக்கு ஒரு டார்ச்சர். சைன் போடுங்கன்னு சொல்லிட்டு எப்படி ஒண்ணு ஃபுல்லா படிக்காம சைன் போடுறது? படிச்சு பாத்தீங்களா? நான் படிச்சு பார்த்தேன். நான் 72 பாயிண்ட் படிக்கிற அளவு பேஷன்ஸ் இல்ல. எது சில பாயிண்ட்ஸ் மெயின்னு சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் மட்டும் படிச்சேன். அந்த அக்ரிமெண்ட்லயுமே கூட நாங்க விஜய் டிவி அவங்களே தான் ஃபோக்கஸ் ஆகி இருந்துச்சு தவிர எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு தான் இருந்துச்சு. அதே மாதிரி உள்ள அந்த உமன் சேஃப்டி வந்து சரியா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கா? அப்படி இல்ல, கண்டிப்பா அப்படி இல்ல. உமன் சேஃப்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. டீம் க்ரூ எல்லாமே பீப்புள் ஆர் ரியலி நைஸ் ஓவர் தேர். ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. உமன் சேஃப்டி இல்ல, இப்படி பண்றாங்க அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. தே ஆர் ரியலி சேஃப், ரியலி ஜென்யூன். ரொம்ப சேஃப்டி இருக்கு. அந்த மாதிரி இல்லாத ஒண்ணு சொல்லக்கூடாது. பட் எல்லா விஷயமுமே சூப்பரா இருக்கு. ஆனா இது நடத்துறது, இந்த புரோட்டோகால், அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஷோ விஷயம் விட்டா பர்சனலி இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போகும்போது இட்ஸ் ரியலி சேஃப் அண்ட் ரியலி குட். இப்போ மத்தவங்கலாம் எலிமினேட் ஆயிட்டாங்க, ஸோ அதனால பேசுறாங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க வந்து ஹோல்ல தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ரிட்டர்ன் உள்ள கூப்பிடுவாங்களா? ரிட்டர்ன் தெரியல, கூப்பிடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் சொன்ன மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நத்திங் இஸ் பீன் டோல்ட். எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணுங்க. அது அவ்வளவுதான். 3 சென்டென்ஸ் தான், 3 வேர்ட்ஸ் தான். அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. நான் ஹோல்டா இருக்கேன்னு இல்லை, நான் இந்த ப்ராசஸ்ல ரிஜெக்ட் ஆயிருந்தாலுமே நான் இப்படிதான் பேசியிருப்பேன். ஹோல்டு, ரிஜெக்ட், செலக்ட்ன்றது வெறும் கார்டு தான் தவிர அது உங்களை ஐடென்டிட்டி பண்ணாது இல்ல. இப்போ அங்க செலக்ட் ஆயிருக்கவங்க கூட ரிஜெக்ட் ஆகலாம், ஹோல்ட்ல இருக்கவங்க கூட ரிஜெக்ட் ஆகலாம், அங்க போயிட்டு கூட ரிஜெக்ட் ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? சோ இந்த மாதிரி தப்பான ரூமர்ஸ் பரப்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்ன நடக்குது, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கேத்த மாதிரி தான் சொல்லணும். சும்மா வாய்க்கு வந்தது பேசுறது, இது இப்படி அது அப்படின்னு பொய்யா பழி சமைக்கிறது, it is really wrong. அதே மாதிரி இந்த கெஸ்ட்ஸ்லாம் இருந்தாங்க. இப்போ மாயாவோட அந்த டாமினன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா. ஓ மை காட், மாயாவோட டாமினன்ஸ் நீங்க ஏன் கேக்குறீங்க? அங்க ஜட்ஜ், அங்க செட்ல யாரே இருந்திருக்கலனா கூட ஷோ நடந்திருக்கும். மாயா ஒருத்தி இருந்திருந்தா போதும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. she is very dominant. நீங்க ப்ரோமோஸ்ல எல்லாம் பாத்துருக்கலாம், நான் தான் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்றதாகட்டும், இல்ல அங்கேயுமே நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன், நான் தான் ஹோஸ்ட், இந்த மாதிரியே தான் ஒரு மென்டாலிட்டி, ஒரு ஆட்டிடியூடு அப்படியே தான் இருந்துச்சு. மாயாவை ஹோஸ்டா பண்ணிருக்கிறது பதிலா ஜட்ஜா பண்ணிருக்கலாம், செம்மையா இருந்திருக்கும். அந்த பாடெல்லாம் வந்து பாடுறாங்க, அது எப்படி இருந்தது அங்க நேர்ல பார்க்கும்போது ஓகேவா தான் இருந்துச்சு. சில பேர்லாம் அப்படியே ஓ மாயா அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தோணல. ஓகே, அவங்க ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் அவ்வளோதான், அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரிலாம் எதுவும் தோணல. அவங்க வைபாவும் இல்லை. ஏன்னா அவங்க வேலையுமே ஒருத்தவங்க சொல்லி பண்ற வேலை தான், அவங்களா பண்ற வேலை கிடையாது இல்ல. சோ அவங்களா என்ன பண்றாங்க ஓ அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை அங்க. இதெல்லாம் ஓகே. சம்யுக்தா பத்தி சொல்லுங்க. சம்யுக்தா வந்து யாரு? ஏன்னா இப்ப எல்லாரும் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து மாஸ் சம்யுக்தா தான் தெரியுது. 2 சம்பவங்கள் வந்து சொன்னீங்க. இந்த மாதிரி சொல்லாத சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி 2 சம்பவம் தான் சொல்லியிருந்தேன். மாஸ் 3, மாஸ் 4 நான் வந்து இது முடிகிற இல்லை என்னை பத்தி சொல்லிட்ட பிறகு வேணா நான் அதை சொல்றேன். யூஸ்வலி நான் வந்து பெங்களூர்ல பிறந்து வளர்ந்துருக்க பொண்ணு, தமிழ் பொண்ணு தான். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு ஃபன் லவ்விங் செம ஒரு ஜாலி டைப் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான். அதே சமயத்துல எனக்கு ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குது, இல்ல ஏதாச்சும் ஒரு கண்ணு முன்னாடி
என்னோட இன்ஜஸ்டிஸ் ஏதாச்சும் தப்பா நடக்குதுன்னா நான் எங்க இருந்தாலுமே தட்டி கேட்பேன். இதெல்லாம் நான் வந்து என்னோட பிக் பாஸ் செலெக்ஷன் இன்டர்வியூக்கு கொடுத்த அதே வேர்ட்ஸ் அதே இதுதான். ஸோ நான் அந்த மாதிரி தான் யூஸ்வலாவே கரெக்டுனா கரெக்ட், தப்புனா தப்பு. யாருக்குமே உங்களுக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ற இது கிடையாது. என்ன இருக்கோ இருக்கு, உள்ளது உள்ளபடி பேசுவேன், இல்லது இல்லாம அந்த மாதிரி தான் பேசுவேன். ஸோ திஸ் இஸ் வாட் சம்யுக்தா இஸ். ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப போல்ட், கொஞ்சம் வயலன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பாத்துருங்கப்பா. சம்யுக்தா வந்து இந்த தப்பு பண்றவங்கள தப்பை தட்டி கேட்கறவங்கன்றது வந்து இப்போ உங்க ஸ்டேட்மெண்ட்ல வந்து தெரியுது. ஆக்சுவலா அந்த 2 ஸ்டோரிஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. அது சொல்லும் போது எந்த மென்டாலிட்டியில வந்து முதல்ல இருந்தீங்க, அதை வந்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு நான் வந்து யூஸ்வலாவே ஒரு பேச்சாளரோ இல்ல ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து யோசிப்பேன். எனக்கு பேசுறதுன்றது அவ்வளோ சாதாரணமா வராது. இப்போ நம்ம இங்க இப்படி இருக்கோம், நார்மலா உட்கார்ந்துருக்கோம், திஸ் பிளேஸ் இஸ் கம்ஃபர்டபுள் டு மீ, யூ ஆர் கம்ஃபர்டபுள் டு மீ, நீங்க கேக்குறீங்க, நான் பேசுறேன், இதே மாதிரி தான் கான்வோ போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நான் இவ்வளோ இல்லை, மணிக்கணக்கு அவருக்கு எவ்வளோ வேணாலும் நான் பேசிட்டே இருப்பேன். அங்கே வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு வந்து ஷூட் டைம் இருந்தது காலையில் 8 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. 8 மணிக்கு இந்த மாதிரி ரெடி ஆகி போயிருக்கேன். நான் 8 மணிக்கு போன என்ன ஒரு 12 ஹவர் வெயிட் பண்ணி வச்சிருப்பேன். இங்கே 12 ஹவர் டோட்டலாக ரெடியானது, போட்ட ட்ரெஸ் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகி சாப்பிட்டு டயர்ட் ஆகி தூங்குற நேரம் அந்த மாதிரி இருக்க ஒரு டைமில் தான் கூப்பிட்டு போனாங்களே. எனக்கு என்ன இருந்துச்சு, அவங்க போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் 100% கொடுக்கணும், யூ ஹேவ் டு ஷோ யுவர் செல்ஃப் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட்லாம் பண்ணிட்டாங்க. எனக்கும் என் மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா, இது வந்து நிறைய மக்கள் பார்க்க போகிறாங்க, ஸோ நம்ம எல்லாமே செம்மையாக பேசிடணும், எல்லாமே காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாக அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். அவங்க சம்யுக்தான ஒரு வரியில சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஐ டிடன்ட் வாண்டட் டு டெல் தி நார்மல் ஆர்டினரி, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு, எனக்கு ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருக்க பிடிக்கும் அப்படின்னு எனக்கு சொல்ல எனக்கு தோணவே கிடையாது. நான் எல்லாருமே அப்படி இருக்கலாம், ஏதாச்சும் வித்தியாசமா சொல்லணும், நம்ம வேற ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என் மண்டைக்குள்ள மாஸ் அப்படின்னு ஞாபகம் வந்துருச்சு. ஆள் மனசுல போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க மாசுன்னு சொல்லிட்டேன். சொன்னேன், தெரியாம சொல்லிட்டேன் மாசுன்னு சொல்லிட்டு. அதை வந்து அந்த ஒரு டைமுக்கு அங்க இங்க நம்ம நார்மலா இருக்கோம், ஆனா அங்க வந்து சென்டர் ஆஃப் ஸ்டேஜ்ல நான் இருக்கேன். எனக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது. அவ்வளோ கேமரா, அவ்வளோ லைட்ஸ், முன்னாடி அவங்க 3 பேர், முன்ன பின்ன பார்த்தது இல்லை, டிவியில தான் பார்த்துருக்கேன். என்ன சொல்லணும், ஃபுல்லு ஆங்ஷியஸ் ஆகிட்டேன். ஆனால் நல்ல வேலை என் ஃபேஸில் எதுவுமே தெரியல, நான் ரொம்ப நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லு ஆங்ஷியஸ் ஆகிட்டேன். எனக்கு என்ன சொல்கிறது, என்ன ஸ்டோரி சொல்கிறது எதுவுமே எனக்கு ஞாபகமே வரல. அது அந்த டைமில் எனக்கு வந்து மாஸ்னா வால்யூம் பை டென்சிட்டி, நம்ம பண்ண சம்பவம் தான் சொல்லணும், அடிச்சது இப்போ இது பண்ணது நியூசன்ஸாக தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிடுச்சு. நான் அப்படியே சொல்லிட்டேன் ஆன் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அவங்க கலாய்ச்சா கூட ஐயோ கலாய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் ஒரு மேட்டராகவே இருக்குல்ல, இட்ஸ் லைக் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா இதானதுதான். சொல்லாத ஸ்டோரிஸ் ஏதாவது சொல்லாதான் மாஸ் 3 மாஸ் 4 அப்படின்னு சொன்னேன்ல. மாஸ் 3 வந்து அந்த எபிசோட் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி தான், ப்ரீவியஸ் எபிசோட் அப்போ சேர் டாஸ்க் நடந்திருக்கும். நிறைய பேர் மறந்துட்டாங்க நான் வந்து அந்த சேர் டாஸ்க்ல இருக்க பொண்ணு தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாரும் ரெக்கக்னைஸே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி சண்டை போட்டு அவ்வளோ கோவம் அவ்வளோ இருந்தனா இங்க வந்து இப்படி காட்டிட்டாங்க என்ன. ஸோ அந்த டாஸ்க் நடந்தப்புறம் என் கையெல்லாம் ஒரே கீரல், இங்க ஃபுல்லு செம்மடி, எவ்வளோ ரத்தம்னா அவ்வளோ ரத்தம், பிசிக்கலா ரொம்ப ரொம்ப அடிபட்டு ரொம்ப ஒரு முடியல அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நான் இருந்தேன். அதெல்லாம் இருந்தாலுமே அடுத்த டே நீங்க வரணும் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒரு மேட்டராவே தெரியல. ஓகே, என்னவா இருந்தாலும் அப்படி இருக்க ஸ்டேஜ்லயும் கூப்பிட்டாங்களா? அப்படி இருக்க ஸ்டேஜ்ல கூப்பிட்டாங்க. they didn't let us to take rest. கேரம்ல ஒண்ணுமே இல்லை. இந்த அடிபட்டதுக்கெல்லாம் ஐயோ அடிபட்டுருச்சு அப்படின்னு எனக்கு யூஸ்வலா ரத்தம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் தலை சுத்து வந்துடும், அப்புறம் பயமாயிடும். இப்படி ரத்தம் வருது அப்படின்னு காட்டுறேன், கேமராவை ஜூம் பண்றாங்க, டாக்டர் வந்து எனக்கு ஆயில்மெண்ட் வைக்கிறாரு, நான் அழுகுறேன், அந்த அழுகுறத ஜூம் பண்றாங்க. இட்ஸ் லைக் ஹியூமனிட்டியே இல்லையாடா அவங்களுக்குலாம் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எனக்காவது இவ்வளோ எனக்கும் நிறைய அடிதான், சின்ன அடிதான். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பஸ் டாஸ்க் இருந்துச்சுல, அந்த பஸ் டாஸ்க் அப்போ ஒருத்தவங்க அப்படியே இப்படி விழுந்துட்டாங்க. இப்படி கூட விழ கிடையாது, இப்படி நேராவே விழுந்து அவங்க ஃபேஸ் வந்து இப்படி இருந்தா ஃபுல்லு இதாயிட்டு இருக்கும். அவங்க நல்லவேளை ஃபேஸ் இப்படி தூக்கிட்டாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கும் அவ்வளவுதான், அதேதான். அவ்வளவு வலின்னு சொல்லும் போது கூட they didn't care us at all.
என்னவா வலி என்னவா இருந்தாலுமே தேவர் லைக் ஓகே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. தட் இஸ் வெரி பேட். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கப்போ கூட நான் போய் இதெல்லாம் பேசிட்டேன். அதான் மாஸ் நம்பர் 3. மாஸ் நம்பர் 4 என்னவா சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இவ்வளோலாம் ஆகி இவ்வளோலாம் இந்த எபிசோட்லாம் ஆனதுக்கப்புறம் ஏன் சோஷியல் மீடியாவில் சில பேர்லாம் இதெல்லாம் மாஸா ஜோக்கர் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாலும் இப்போ நீங்கள் கூட மாஸ் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு நான் மாஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மாஸ் தான். நான் மாஸ்ன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதான் மாஸ் நம்பர் 4. ஆனா நிறைய பேர் வந்து சொல்றதானே இதுல மாஸ் இல்ல, இது ஒரு லூசு அப்படின்னு சொல்லி விமர்சனம். நான் வந்து ஃபன்னியா தான் எடுத்துக்கிறேன். இல்ல லூஸ்ன்னு சொல்லிட்டோம், இட் இஸ் தேர் பெர்ஸ்பெக்டிவ். இல்ல அவங்க இது அவங்க சொல்லிட்டோம், அதுக்குன்னு நீ என்னையே லூசுன்னு சொல்லுவியா அப்படின்லாம் நான் கேட்குற ஆள் கிடையாது. சொல்றியா சொல்லு, அது ஒரு நெகட்டிவா ஏறிட்டு போகுது, அவ்வளவுதான். நான் சொல்லு பரவாயில்ல, உனக்கு என்ன, உனக்கு இருக்குது வாய், நீ சொல்ற அவ்வளவுதான். அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அது இல்லையா. ஆனா இப்போ இந்த ஷோக்காக வந்து ரத்தம் வந்து உடல்நிலை சரியில்லாம போய் அப்படி இருந்தும் நம்மளை வந்து செலக்ட் பண்ணாம அந்த எலிமினேட் பண்றாங்க. ஆனா முன்னாடியே வந்து சொல்றாங்க அவங்க வந்து சில கண்டென்ட் கொடுக்குற ஆட்களை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா ஒரு சிலர் வந்து கிளாமரா, ஒரு சிலர் வந்து இந்த சண்டை போடுற மாதிரி அப்படின்ற ஆட்கள் தான் செலக்ட் பண்ணதா சொல்றாங்க. உண்மைதானே அது? உண்மைதான். நான் வந்து ஆக்சுவலி இந்த ரத்தம் எல்லாம் சிந்தி நான் வந்து ஒரு 100% இல்லை 200% கொடுக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பிக் பாஸ் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படி இருக்க டைம்ல வந்துட்டு ஐ வாஸ் லைக் என்னவே ஆனாலும் திஸ் இஸ் ஃபார் மீ, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஷுவரா இருந்தேன். அப்படி அவ்வளோ உயிர் கொடுத்து எல்லாம் விளையாண்டுட்டு இருந்திருக்கும் போது ஐ காட் டு நோ வாட் இட் இஸ், உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியர்லி என் கண்ணு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சது. அந்த டைம்ல இருந்து ஐ வாஸ் லைக் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் மாசில லூசி ஏதோ பண்ணிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஜோன்ல போயிட்டு நான் பாட்டுக்கு ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்த மாதிரி ஜாலியா எந்திரிப்பேன், ரெடி ஆவேன், போவேன், வருவேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போய் நான் அப்படிதான் பண்ணேன். பிகாஸ் ஒன்று பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் ஆச்சு கிடைக்கணும். அங்கே அப்ரிசியேஷன் இல்லை, ஒரு கேர் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. இட் இஸ் லைக் தட். நீ இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு ஃபேக்ட் விட்டா வேற எதுவுமே கிடையாது. நத்திங்னா நத்திங் அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ லைக் இதெல்லாம் வர்த்தே இல்லை, இது என்னோட ஸ்டேஜும் கிடையாது, இது தேவையும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் சில்லிங், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த காமன் ஷோக்கு போன நிறைய பேர் வந்து நிறைய இழந்துதான் வந்து நம்ம கேள்விப்பட்டோம். இந்த 15 நாள்ல நிறைய நாங்க லூஸ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்து இருக்கா? அதான் என்னோட ஸ்டடீஸ் தான் இழந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணது, என்னோட ஸ்டடீஸ், இது என்னோட டைம் தான் நான் நிறைய இழந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு வேஸ்டான ஷோக்கு வந்து என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்ஃபேக்ட் நான் வந்து இதில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரே காரணத்தினால தான் நான் ஷோவே பார்க்குறேன். இல்லைனா நான் பார்க்கவே மாட்டேன் இந்த ஷோவை. அவங்க என்ன சொன்னாங்க, இட் வாஸ் லைக் ரெப்ளிகா ஆஃப் பிக் பாஸ் அக்னி பரீட்சா. தெலுங்குல நடந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணலான்னு யோசிச்சிருக்கோம். அதை யோசிச்சு தான் இந்த எல்லா லாங்குவேஜ் 5 லாங்குவேஜ் சேர்ந்து தான் இந்த மாதிரி எல்லா இதுலையுமே பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து பெங்களூர்லேருந்து வரதான் நான் கன்னடா அக்னி பரீட்சாக்குமே அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் லெவலில் செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு இமெயில் வந்துச்சு. ஐ வாஸ் லைக் இல்லை பரவாயில்ல, நமக்கு தமிழ் தான், ஏன்னா தமிழ் என்னோட தாய்மொழி இல்லை, ஐ கான்ட் லீவ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழுக்கு வந்துட்டேன். நான் எப்போ அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்னா ஐ ரிக்ரெட் இட் ஸோ பேட்லி. ஏன் தான் நான் அதை விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எல்லா இடத்துலையுமே அவ்வளோ சீரியஸ். நீங்கள் வந்து கன்னடா அக்னி பரீட்சா, தெலுங்கு அக்னி பரீட்சா எதுலையுமே நீங்கள் பார்த்தாலுமே நோவேர் பீப்புள் லைக் இந்த மாதிரி லூஸ் தானோ அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. அவ்வளோ சீரியஸாக சிரிச்சாலும் என்ன சிரிக்கிறீங்க, ஹோஸ்ட்லாம் செம்ம திட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்களே. இந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் யாருக்குமே தேவை இல்லை, இவங்களுக்கு ஒரு பைத்தியம் தான் தேவை. ஸோ இந்த மாதிரி பைத்தியம் அண்ட் எங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் வேணும், ரகரகமாக வேணும் அப்படின்றாங்க. உங்களுக்கு ரகரகமாக வேணும்னா நீங்கள் மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போகலாம், நிறைய ரகத்தை எடுத்துகிட்டு வரலாம். சும்மா நார்மலாக இருந்த எங்களை எதுக்கு கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடைசி நம்மளும் மென்டல் ஆகிட்டேன். அதேதான். ஏன் என் கசின் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி ஷோவில் என்ன இருக்கு, என்ன பண்றாங்க ஷோ, எதுக்காக இந்த ஷோ, என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் இது என் கசின் அப்படிதான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். நான் சொன்னேன் பார்க்குற உனக்கே அப்படி இருக்கு, போய் விளையாண்டுட்டு வந்தவ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்ல இப்போ ஃபேமிலிலலாம் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு? என் ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு லைக் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏதோ பரவாயில்ல ஏதோ ஒன்று சொல்லியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு they were literally very happy. எல்லாருக்கும் ஓகே தான், they were like so happy. ஆக்சுவலா இந்த ஷோக்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இமேஜ் வந்து கிடைச்சிருக்கு. நிறைய மக்கள் வந்து உங்களை ரசிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து சும்மா ஜாலியா கிண்டல் பண்றது இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ரசிக்கிற ஆட்களும் இருக்காங்க. அது நிறைய கமெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. சம்யுக்தா வந்து சிங்கிளா கமிட்டடா அப்படின்னு கேட்குறாங்க. சம்யுக்தா வந்து சிங்கிள் தான். ஓகே, அப்போ எந்த மாதிரியான அந்த குவாலிட்டிஸ் வந்து சம்யுக்தா எதிர்பார்ப்பாங்க?
சம்யுக்தா வந்து யூஸ்வலாவே நான் ஒரு வைலண்டா இருக்கிற பொண்ணுனால எனக்கு ஒரு வைலண்டா இருக்க பையன் தான் வேணும். லைக் அர்ஜுன் ரெட்டி அந்த ஆ மாதிரி. அர்ஜுன் ரெட்டி அந்த மாதிரி ஃபுல்லா சண்டை போடணும். எனக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்டான பையன், ஏதோ பண்ண வேணாம், வீட்லயே இருக்க பையன், இல்ல வேலைக்கு போயிட்டு ஜென்டில்மென்ஸ்லாம் எனக்கு வேணாம். நான் ஜென்டில்மென்ஸ் எல்லாம் ரிஜெக்டே பண்ணிடுவேன். எனக்குலாம் செம்ம வயலண்டான பொண்ணு. எனக்காக சண்டை போடணும், போய் எவனாச்சும் அடிச்சுட்டு வந்துடணும், ஏதாச்சும் நான் பண்ண சம்பவம் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். ஷுட் பி வெரி கிரேசி. ஆனா என்கிட்ட மட்டும் சாஃப்டா இருக்கணும் அந்த மாதிரி. இல்ல அந்த மாதிரி ப்ரொஃபசல் ஏதோ வந்திருக்கு, அந்த லவ்ஸ் ஏதாவது வந்து லவ்ஸ் அந்த மாதிரி யாரும் வந்ததில்ல. அந்த மாதிரி நான் யாரையும் பார்த்ததில்ல இது வரைக்கும். ஆனா ஒருத்தவங்கள பார்த்தேன். ஆனா அது வந்து அவங்க பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்காங்க. பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருந்தாலுமே அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்க என் கூட பழகுற விதம் அதெல்லாம் செட் ஆகல. சோ அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை டிராப் பண்ணியாச்சு, வேணாம் அப்ப அப்படின்னு. எத்தனை அந்த ப்ரொபோசல் வந்து வந்திருக்கும்? ப்ரப்போசல் மினிமம் ஒரு 10 வந்திருக்கலாம். ட்ரூவா எனக்கு பிடிச்சது ஓகே பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல அந்த மாதிரி இருக்கிற பசங்க வந்து ஒரு 10 ப்ரப்போசல் வந்திருக்கலாம். நான் இந்த நேரம் அர்ஜுன் ரெட்டியா இருந்தேன்னா பக்கத்துல எடுத்து கொடுத்துருப்பான். நான் பிளாஸ்டிக்கா இருக்கு, அதனால மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப நன்றிகள். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இதுக்கப்புறம் யாராவது இந்த காமன் மேன் ஷோக்கு போனாலும் இந்த இன்டர்வியூ வந்து பார்த்துட்டு போனா எக்ஸாக்ட்லி பார்த்துட்டு போனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு மட்டும் நான் சொல்லிக்க ஓகே விரும்புறேன். ஓகே ரொம்ப நன்றிகள் எங்களோட இந்த Thank டைம் you. ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நன்றி. நன்றி. நேச்சரோட வாழ்க்கை, நல்ல ஃபியூச்சரோட இன்வெஸ்ட்மெண்ட். VLC ஈடன் கார்டன், நியூ தாம்பரம், just rupees 3,333 per square feet. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays.